இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கோட எக்ஸாம்பிள்ஸும் அது அண்ட் புரோட்டோகால்ஸ் பத்தி பார்க்க போறோம். இவங்களுக்கு என்னெல்லாம் லேர்னிங்ஸ் இதுல குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எ நெட்வொர்க்ல வந்து இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் இதெல்லாமே நெட் எப்படி சொல்றது? நெட்வொர்க்க நம்ம எப்படி என்ன வேலலாம் யூட்டிலைஸ் பண்றோம்? எங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்றோம்? இப்ப வீட்ல யூஸ் பண்ணா அது என்ன நெட்வொர்க்? அதே ஒரு ஆஃபீஸ் சைடு யூஸ் பண்ணா எப்படி? ஒரு பெரிய லெவல் ஆஃப் பிசினஸ்க்கு நெட் யூஸ் பண்ணா அது என்ன இன்டர்நெட்? இதெல்லாம் தான் செக்ரிகேட் பண்ணி இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட்ன்னு குடுத்துருக்காங்க. அது போக என்ன பார்க்க போறோம்னா, மொபைல் நெட்வொர்க்ஸ். அப்புறம் லேன், வேன் பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் பத்தி தான் பிரீஃபா படிக்க போறோம். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லயே 10த் சாப்டர் 11த் சாப்டருக்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸ்ல எல்லாமே என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா நெட்வொர்க்ஸை பத்தி தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸ் 10த் சாப்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அதுல வந்து அதுலயும் நெட்வொர்க்ஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்ஸ நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுது? இப்ப டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுறத உங்களுக்கு 10த் சாப்டர்ல குடுத்திருந்தாங்க. அதனோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், மொபைல் நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்றோம்? அ மத்ததுல இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டோகால்ஸ் பத்தி குடுத்திருக்காங்க. இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட். இப்ப நெட்வொர்க்க பத்தி படிக்க போறோம் நம்ம. ஓகேவா? இப்போ நெட்வொர்க் புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் பிட்வீன் த டிஃபரெண்ட் டிவைஸ் இன் த சேம் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்ல ஒரு வைஃபை இருக்கு அப்படின்னா, இப்ப எப்படின்னா நீங்க உங்களோட மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்பா யூஸ் பண்ணுவாங்க, அம்மா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப உங்க 3 பேரோட டிவைஸ்க்குமே டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதுதான் நெட்வொர்க் புரோட்டோகால்ன்னு சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அலோவ்ஸ் டூ கனெக்டட் த டிவைஸ் கம்யூனிகேட்டட் வித் ஈச் அதர். ஈச் அதரையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். நீங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுதான். இத தவிர என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இனி பார்க்க போறோம். இப்ப இன்டர்நெட் புரோட்டோகால் ஐபின்னு சொல்லுவாங்க. ஐபிலயே 2 இருக்கு. ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டருக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அது இன்டர்நெட் புரோட்டோகால் சொல்லுவாங்க. நெட்வொர்க் புரோட்டோகால் வேற, இன்டர்நெட் புரோட்டோகால் வேற. ஓகேவா? இப்போ இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாக்கெட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் அண்ட் இட் வில் டெலிவர் டு த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் வயா த ஐபி அட்ரஸ். இப்ப எவ்ரி சிஸ்டம் ஹேவ் அ டிஃபரெண்ட் யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அது இப்ப எப்படின்னா நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்க மாதிரி நமக்கு நேம் இருக்கிற மாதிரி தான் சிஸ்டம்க்கு ஐபி அட்ரஸ். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஏதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷனோ, வேற ஏதாவது டெலிவர் பண்றதோ, இல்ல அந்த ஐபில கம்யூனிகேட் கூட பண்ணலாம். சோ அதுதான் ஐபி அட்ரஸ். இப்ப நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூசுவலா எப்படி இருக்கும்? அது ஒரு ப்ரொசீஜர்ஸ், ஒரு ரூல்ஸ், ஒரு ஃபார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு பாலிசிஸ் கம்ப்ரைஸ் பண்ண ஃபார்மேட்டா இருக்கும். இது எதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் த மோர் தென் ஒன் டிவைசஸ் கனெக்டட் டு த நெட்வொர்க். இப்போ ஒரு வைஃபைன்னு எடுத்துட்டு அதுல 8 மேக்ஸ் மேக்ஸிமம் நிறைய இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பீப்பிள்ஸ் வேணா அந்த வைஃபைய கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லேன கனெக்ட் பண்ணிக்கலாம், வேன கனெக்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மால் லெவலா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வீட்ல ஒரு வைஃபை இருக்குன்னா, அதுலயே நம்ம எவ்வளோ டிவைசஸ் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ அதான் மோர் தென் டிவைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணுது? எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாமே அதுல யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பண்ணுது. அது செக்யூரா இருக்கும். இதெல்லாம் தான் இதுல சொல்லியிருக்காங்க நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ்ல. இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, ஆல் ரெக்வயர்மென்ட்ஸ் விச் கம்பைன் த ப்ராசஸ் நெட்வொர்க் புரோட்டோகால். சோ as a carry out the communication between the routers, servers, computer, laptops, other authorized network devices. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, கேரி அவுட் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த ரவுட்டர், சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப். இப்போ உங்களுக்கு இப்போ நெட்வொர்க் புரோட்டோகால் பத்தி உங்களுக்கு நீங்க இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படிங்கறனால ரொம்ப கம்மியான லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் மேபி நீங்க யூ ஆர் கோயிங் டு இன்ஜினியரிங் ஆர் நீங்க வேற ஏதாவது ஸ்டடீஸ் போகும்போது கண்டிப்பா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட் ஃபார் ஆல் த இன்ஜினியரிங்ல வரும், பிஎஸ்சி அந்த மாதிரி படிச்சாலும் வரும். இல்ல ஃபர்தரா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்ன டாபிக்ஸ் படிச்சீங்கனாலும் இந்த டாபிக் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது அவ்ளோ முக்கியமான டாபிக்ஸ். ஏன்னா நெட்வொர்க் நம்ம டே டு டேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நெட்வொர்க் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அதுல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது தெரியறதுக்காக தான். இப்போ இங்க சர்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ரவுட்டர் அப்படின்னா என்ன? இது கம்ப்யூட்டர் நமக்கே தெரியும். சோ அது உங்களுக்கு அ எக்ஸ்பிளைன் பண்ணதா லேப்டாப் தெரியும். இதுக்கு இடையில ரவுட்டர்னா என்ன? சர்வர்னா என்ன? ரவுட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வீட்ல ஒருவேளை உங்க வீட்ல கேபிள் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு மோடம் மாரி வச்சிருப்பீங்க. அதுல தான் அந்த கேபிள் ஒயர் கனெக்ட் ஆயிருக்கும். சோ அதுதான் ரவுட்டர்ன்னு சொல்லுவாங்க. சோ அது வழியா தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த கம்யூனிகேஷன் வருது. அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, டிவிக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோம். சோ அதுதான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர்ங்கிறது அதுவும் என்னன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸ் தான்.
சர்வர்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, டேட்டாஸ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதுதான் சர்வர், ரவுட்டர். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் எப்படின்னா, மைட் பி இன்ஸ்டால்ட்ல இருக்கலாம். மைட் பி இன்ஸ்டால்ட்ல இருக்கணும். எங்க அப்படின்னா, எங்க இன்ஸ்டால்ட் ஆயிருக்குன்னா, நம்ம அந்த நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் போத் அண்ட் சென்டர் அண்ட் ரிசீவர். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ உங்க வீட்ல ஒரு மோடம் இருக்கு அப்படின்னா, அந்த மோடத்துல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் அந்த நெட்வொர்க் ஐடி புரோட்டோகால இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நீங்க தான் ரிசீவர். யார் உங்களுக்கு சென்ட் பண்றாங்களோ, அவங்களும் அத இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்கு நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க நெட்வொர்க் கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டேட்டா கம்யூனிகேஷன் தான். இதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா HTTP, TCP புரோட்டோகால், IP புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. சோ இந்த HTTP உங்களுக்கு ஜெனரலாவே தெரியும். எங்கன்னா ஏதாவது ஒரு லிங்க்க போய் நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க நீங்க HTTP, HTTPS அப்படின்னு போடுவீங்க. அது வந்து நமக்கு ஒரு லிங்க். அதே TCP, IPங்கிறதும் நமக்கு என்ன சொல்றது புரோட்டோகால்ஸ் தான். ஐபி அட்ரஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எவ்ரி சிஸ்டம்ஸ் ஹேவ் அ யூனிக் ஐபி அட்ரஸ் அது ஓகேவா? இப்ப நெட்வொர்க் செக்யூரிட்டி புரோட்டோகால் அப்படிங்கிறத பத்தி நீங்க நெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்னா உங்களுக்கு அதிலேயே வந்துருச்சு. நெட்வொர்க் செக்யூரிட்டி புரோட்டோகால். ஒரு புரோட்டோகால் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை. எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டா அதுல கண்டிப்பா எஸ்எஸ்எல் இருக்கும். ஏன்னா, அப்பதான் அது ஒரு செக்யூரா இருக்குன்னு அர்த்தம். ஹேக்கர்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷன ஹேக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு பெஸ்ட் சர்டிபிகேட் பண்ணி அத செக்யூர் பண்ணி வச்சிருக்கணும். இல்லன்னா யார் வேணா அது ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டேட்டாவ காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நெறைய பிசினஸ் எப்படின்னா, டேட்டா ரொம்ப செக்யூரா இருக்கணுங்கிற மாரி தான் பிசினஸ். அப்ப அந்த மாரி பிசினஸ் இடத்துல எல்லாம் எஸ்எஸ்எல் வந்து ரொம்ப மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற ஒண்ணு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் புரோட்டோகால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி புரோட்டோகால் பார்த்தீங்க. செக்யூரிட்டி புரோட்டோகால்னா அந்த நேம்லயே இருக்கு. செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா, சம் சர்டிபிகேட்ஸ் யூஸ் பண்றோம். அதுதான் எஸ்எஸ்எல், எஸ்எஃப்டிபி, ஹெச்டிடிபி சர்டிபிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மென்ட் புரோட்டோகால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னா ஒரு கவர்ன்மென்ட் மெயின்டெயின் பண்ற புரோட்டோகால் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, ஐசிஎம்பி அண்ட் எஸ்என்எம்பி வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம சைட்ல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் ஆனா தே புரொவைடட் வி வில் யூஸ். பட் ஆனா ஹெச்டிடிபி, எஸ்எஸ்எல் எப்படின்னா, நம்ம ஜெனரேட் பண்ணி அந்த சர்டிபிகேட்ஸ யூஸ் பண்ணணும். இப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் இந்த 3 டாபிக் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தரா ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. லெட்ஸ் கோ இன்டர்நெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் இஸ் அ வேர்ல்ட் வைடு சிஸ்டம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ன்னு சொல்றாங்க. இப்போ இன்டர்நெட் இல்லாத ஃபோன்ஸ், இன்டர்நெட் இல்லாத வீடு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே ரொம்ப கம்மியானதா. இன்னும் ஒரு ரூரல் ஏரியால மட்டும் தான் நமக்கு அந்த மாதிரி இல்லாம இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வி ஹேவ். ஓகேவா? இப்ப நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்ப்யூட்டர் வேணா என்ன பண்ணிக்கலாம்னா, கெட் அ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர் கம்ப்யூட்டர். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ பத்தி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்க அத எகைன் உங்களோட சிஸ்டத்துல இருந்து பார்க்குறீங்க. இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எதுக்கு இந்த மாரி திங்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் ஆகுதுன்னா, இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் குளோபல் கனெக்ஷன் கம்பரைசிங் பிரைவேட், பப்ளிக், பிசினஸ் செக்டர், அகாடமிக் அண்ட் கவர்ன்மென்ட் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஓகே. வெல் இப்ப நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் குளோபல் கனெக்ஷன்ஸ். குளோபல் கனெக்ஷன்ஸ்க்கு இந்த இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகுது. அது எப்படியெல்லாம் கம்பரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் செக்டாருக்கு இப்ப நெறைய ஐடி ஆஃபீசர்ஸ் இருக்கு. ஓகேவா நீங்க அப் டூ 12ங்கும் போது கண்டிப்பா யூ ஆர் அவேர் அபௌட் தட். சோ அங்க எல்லாமே என்ன பண்ணணும், கண்டிப்பா இன்டர்நெட் இல்லாம ஒர்க்கே பண்ண முடியாது. பப்ளிக் செக்டார்ஸ், கவர்ன்மென்ட் செக்டார்ஸ்ல எவரிபடி ஹேவ் அ ஸ்மால் அமௌண்ட் ஒரு ஒரு சின்ன சிஸ்டம் வச்சு அந்த சிஸ்டம் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு நெட்வொர்க் நீடட். அகாடமிக் ஸ்கூல்ல கூட இப்ப சிஸ்டம் இருக்கு. கவர்ன்மென்ட் அது அகாடமிக் அண்ட் கவர்ன்மென்ட் நெட்வொர்க்ஸ் இது இது எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நெட்வொர்க் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டெவலப்டு இது யாரு டெவலப் பண்ணாங்க? இந்த இன்டர்நெட் வந்து யார் டெவலப் பண்ணாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி ஆஃப் த யுஎஸ் கவர்ன்மென்ட் வந்து 1969ல என்ன பண்ணாங்கன்னா, இத டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட யூனிக் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேட் த நெட்வொர்க். இப்ப என்னன்னா, எல்லாருமே ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வாட்டெவர் என்ன வேணுமோ அத ஃபோன்லயே ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்ப நமக்கு என்ன டவுட் இருந்தாலும், ஓகே வாட் இஸ் இன்டர்நெட்ன்னு பார்க்கணுமா?
கோ ஆன் டைப் இன் கூகுள் வாட் இஸ் இன்டர்நெட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துரும். ஸோ அந்த இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி எவ்ரிபடி நாலேஜபிளா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெட்வொர்க்க வந்து ஜெனரேட் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ற மாரி நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அது ஓகே. இதுக்கப்புறம் இன்னொன்னு நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, யார் வந்து அத இது பண்ணியிருக்காங்க. ஜார்கன்ஸ் இன்டர்நெட்ன்னு சொல்லுவாங்க. என்ன யூனிவர்சிட்டீஸ் இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். டாக் டூ ரிசர்ச் இந்த என்ன நெட் யாஹ்! என்ன மாரி நெட் யூஸ் பண்ணாங்க? அது எப்ப டெவலப் பண்ணாங்க? எந்த ஏஜென்சி டெவலப் பண்ணாங்க? இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு கீவேர்ட் மாரி தான். இந்த மாரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா என்னன்னா, எக்ஸாம்ஸ்ல எல்லாம் எழுதணும். இதெல்லாம் டயகிராம் எல்லாம் நீங்க ஈஸியா போடலாம். ஒண்ணும் இல்ல. இது என்ன நம்மளோட கம்ப்யூட்டர். இப்ப இதுலருந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த இது ஒரு கிளவுட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து வேர்ல்ட் வைட் வெப். இதுல நம்ம எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஹோம்ல யூஸ் பண்ணலாம். கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். மியூசிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அததான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒண்ணொண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. இதுல அட்டுங்கிற சிம்பல் என்ன Gmailக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது இந்த என்டயர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்களே போடலாம். இதுல இருக்கிறது இதே மாதிரி போடணும் இல்ல. இதுதான் ஒரு ரவுட்டர் இல்ல ஒரு சர்வர் அப்படின்னா, இதுலருந்து இவ்வளவும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ் இதே மாதிரி இதே ஃப்ளோல இருக்கணுங்கிற நீட் கூட கிடையாது. நீங்க மொபைல், மியூசிக் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ, அதையெல்லாம் ஒரு ஏரோ மார்க் போட்டு வரைஞ்சு விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ராநெட் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ராநெட்ங்கிறது கம்ப்ளீட்டா பிரைவேட் நெட்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய ட்ரேட் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல. அந்த மாரி கம்பெனிஸ் இல்ல நெறைய டேட்டா செக்யூர் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வித்தின் த ஆஃபீஸ்க்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஷேர் த கம்பெனி டேட்டா. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி டேட்டா ஒரு ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ஷேர் பண்ணிக்கிறது. அதுல நெறைய ரிஸ்ட்ரிக்டட் இருக்கும். நம்ம எல்லாமே அங்க ரிசர்ச் பண்ணிக்க முடியாது. எதெல்லாம் டேட்டா ஷேரிங்ல இருக்கோ, அத எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, அவங்க ஆஃபீஸ்க்கு என்ன நீட் இருக்கோ, அந்த மாதிரி பிளான் பண்ணி, அந்த நெட்வொர்க் வச்சிருந்தாங்கன்னா, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ட்ரா நெட்ன்னு சொல்லுவாங்க. அது சொல்லியிருக்காங்க பாருங்க. ரிசோர்ஸஸ் share a company data compute and computing the resources between the employees. அந்த எம்ப்ளாயீஸ்க்கு இடையில நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இதுல என்ன இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி இன்டர்லிங்க்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இட் இன்க்ளூட் கனெக்ஷன்ஸ் த்ரூ ஒன் ஆர் மோர் கேட்வே கனெக்ஷன்ஸ் சொல்றாங்க. இதுல என்னன்னா ஒன் ஆர் மோர் கேட்வே கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டூ நெட்வொர்க்ஸ் ஆர் யூசிங் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் டுகெதர் நோன் எஸ் ப்ரோட்டோகால் கன்வெர்டர்னு சொல்றாங்க. இப்போ ப்ரோட்டோகால் கன்வெர்டர்னா என்ன? கண்டிப்பா இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். கனெக்ட்ஸ் டூ நெட்வொர்க்ஸ் யூசிங் த டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? ரெண்டு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். ஆனா அது டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகாலா இருக்கணும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோகால் கன்வெர்ட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இங்கலாம் இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்நெட் திங்ஸ் ரெஃபர்ஸ் டூ த டிஜிட்டல் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் எவ்ரிபடி ஆப்ஜெக்ட்ஸ், அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ், வேரபிள் டிவைசஸ், ஆட்டோமொபைல்ஸ் வித்தின் த இன்டர்நெட். இன்டர்நெட் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும். த திங்க் டூ ஆம் ரெஃபர்ஸ் டூ ஆப்ஜெக்ட் ஹேவ் அசைன் டூ ஏன்னா ஐபி அட்ரஸ்க்கு அசைன் பண்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்களா என்ன சொல்றது? நம்ம மெமரி பண்றதெல்லாம் கிடையாது. இது ஜெனரலா டே டூ டே லைஃப்ல நடக்கிற எவ்ரிதிங் பஸ்ஸு, மியூசிக்ஸு, ஃப்ளைட்டு ஸோ இது எல்லாமே ஒரு ஜெனரல் திங்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டு போயிட்டு இந்த டயகிராம்ஸ் டிரா பண்ணணும்னு கிடையாது. நீங்களேவே டிரா பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையுமே. ஓகே. இப்ப இன்டர்நெட் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காமன் ஃபேக்டர் எவரிபடி யூஸ்டு. ஸோ அது வந்து பப்ளிக், பிரைவேட் எங்க வேணா யூஸ் பண்ணலாம். பட் இன்டர்நெட் என்னங்கிறதுனா, வித்தின் த என்ன சொல்றது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் நெட்வொர்க் மட்டும் தான். வித்தின் த என்டர்பிரைசஸ் ஒரு தொழில் நடக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கம்பெனிக்காக மட்டும் வச்சுக்கிறது தான் இன்ட்ராநெட் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுலனா வித்தின் த சிஸ்டம்க்குள்ள டேட்டாவ ஷேர் பண்ணிப்பாங்க. இதே எக்ஸ்ட்ரா நெட்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் நெட்வொர்க் தட் யூஸ் த இன்டர்நெட் டெக்னாலஜி. நம்ம இன்டர்நெட் டெக்னாலஜிய பிரைவேட் நெட்வொர்க் பிரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்றத எக்ஸ்ட்ரா நெட்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பப்ளிக் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் செக்யூர்லி ஷேர் த பிசினஸ் வித் த சப்ளையர்ஸ் வெண்டர்ஸ். இப்ப என்னன்னா, இப்போ ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஆஃபீஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நெறைய ஃப்ளைட் புக் பண்றது, இல்ல பஸ் புக் பண்றது. இந்த மாரி டெலிகம்யூனிகேஷன் இப்போ வந்து பஸ்ஸுங்கும்போது நமக்கு நெறைய கால்ஸ் இருக்காது. பட் ஆனா இந்த ஃப்ளைட் புக்கிங்க்கெல்லாம் வந்து கேன்சல் பண்றது, புக் பண்றது அந்த மாரி நெறைய கால்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப செக்யூரா பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ அதுதான் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாரி இடத்துல எல்லாம் செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா நெட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்டர்நெட்ட பிரைவேட்டா யூஸ் பண்றது தான்.
ஓகே. இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிஸ்ட்ரிக்டட் மாரி. இப்ப என்ன சொல்றது அப்டின்னா, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம எல்லாமே அங்க ரிசர்ச் பண்ணிக்க முடியாது. இது நெறைய விஷயத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ஆஃபீஸ். ஓகேவா? அதுதான் ஃபயர்வால் சொல்றோம். இப்ப இந்த டயகிராமே பார்த்தீங்கன்னா, சும்மா சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபயர்வால், அதுலேருந்து இன்டர்நெட், இன்டர்நெட்லேருந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு ஃபயர்வால் ஒரு அ சென்டர் சென்ட்ரலைஸ்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, மொபைல் நெட்வொர்க்ஸ். மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இந்த இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். அ டே டு டே லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டயகிராம்ஸ் எல்லாமே நீங்க வந்து மெம் அ என்ன பண்ணணும், வரைஞ்சு பார்க்கணுங்கிற நீடு இல்ல. நீங்களே வந்து ஓனா வரையலாம். ஸோ அது தப்பு கிடையாது. பிகாஸ் ஆஃப் இதெல்லாம் டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுனால. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். பாய்.